ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இட்லி அரிசி இல்லாட்டி வீட்டில் இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுலேயும் தண்ணீர் விட்டு 3 hours வரைக்கும் நல்லா ஊற விடலாம். இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு உளுந்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுலேயும் தண்ணீர் விட்டு 3 hours நல்லா ஊற விடலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இட்லிக்கு அரைக்கிற மணிக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ 8 hours ஆகிருக்கு. குழி பணியாரத்துக்கு மாவு தயாராகிருச்சு. இப்போ இதில் இருந்து 1 கப் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். 1 கப் மாவுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைய விடலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதி வந்த உடனே நாம் வச்சுருக்கிற மாவில் வடிகட்டிடலாம். பாருங்கள், தேவையில்லாத தூசியெல்லாம் வந்துடும். அப்புறமா அதே இதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு தயாராகிருச்சு. மாவு ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடான உடனே நாம் வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடலாம். சுற்றி எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்த உடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான இனிப்பு குழி பணியாரம் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.